கிறிஸ்துவ இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை காலை பொழுதிலே அவருடைய பரிசுத்த சமூகத்திலே ஜீவன் பலன் சுகத்தோடு கடந்து வந்து கடவுளை ஆராதிக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, சுகபல நன்மைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு நாம் அவரை போற்றி துதித்து ஆராதிப்போம். இந்த அதிகாலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகனுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கடந்து வந்து தேவரீர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நாளுக்காக நன்றி சொல்லவும், இந்த நாள் முழுவதும் தேவரீர் நீர் எங்களோடு கூட இரும் என்று சொல்லி உம்மை நோக்கி கெஞ்சவும், கடவுள் எங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை எண்ணி போற்றி துதித்து மகிமைப்படுத்தவும் நீ தந்திருக்கிற இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒரு மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாய் கடந்து வருகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். திருச்சபையை சீர்திருத்திய ஆண்டவர் எங்கள் வாழ்வையும் ஆண்டவர் சீர்படுத்துவீராக. உடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே கிருபையினால் தேவரீர் நாங்கள் பூமியிலே கொண்டிருக்கிற விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் தருகிற ரட்சிப்பை மிகுதியாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று வாழ நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 29வது பாடல்.
89வது சங்கீதத்திலே முதல் 8 வசனங்களை நாம் முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 186ஆம் பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89. கர்த்தரின் கிருபைகளை என்றும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாய் என் வாயால் அறிவிப்பேன். என்றைக்கும் உன் சந்ததி நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்திரமாக்குவேன் என்று கர்த்தாவே, வானங்கள் உமது அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்கள் சபையிலே உமது உண்மை விளங்கும். பரிசுத்தவான்களின் ஆலோசனை சபையில் அவர் மிகவும் அஞ்சப்படத்தக்க கடவுள். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவருக்கும் பயங்கரமானவர். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ளவர் யார்? யெகோவாவே, உமது உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளில் நாம் வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 17 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 17 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11 14 முடிய. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் வசனங்கள் 33 துவங்கி 38 முடிய வாசிக்க கேட்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 33வது வசனம் முதல். பீலாத்து திரும்பவும் மாளிகைக்குள் போய் இயேசுவை அழைத்து, நீயா யூதருடைய ராஜா என்று கேட்க, இயேசு, நீர் சுயமாய் இப்படி சொல்லுகிறீரோ? மற்றவர்கள் என்னை குறித்து உம்மிடம் பேசினார்களோ என்றார். அதற்கு பீலாத்து, நான் யூதனா? உன் ஜனங்களும் உன் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடம் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடம் ஒப்புக்கொடாதபடி என் ஆட்கள் போராடியிருப்பார்களே. ஆகவே என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது இல்லை என்றார். அதற்கு பீலாத்து, பின்ன நீ ராஜா தானா என்று கேட்க, இயேசு, நான் ராஜாவென்று நீரே சொல்லுகிறீர். சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல நான் பிறந்தேன். இதற்கென்றே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியத்துக்குரியவன் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான் என்றார். பீலாத்து அவரிடம், சத்தியமாவது என்ன என்றான். இதை சொல்லி அவன் மறுபடியும் வெளியே யூதரிடம் வந்து, நான் அவனிடம் ஒரு குற்றமும் காணேன் என்றார் என்பது. நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கனிமண்டலத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து விழுத்து எழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வசதி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து விருளோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் ஆண்டைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்தில் ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்துடைய முதல் பகுதி. இயேசு, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதானால் நான் யூதரிடம் ஒப்பு கொடுக்கப்படாதபடி என் ஆட்களே போராடியிருப்பார்களே, ஆகவே என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார் என்பதை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, நீர் உம்முடைய ஆளுகையை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படி கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து அவர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் சீர்படுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் ஒரு சீர்திருத்த காலத்தை நெருங்கிற பொழுது உம்முடைய ராஜ்யத்தை விட்டு விலகி போன எங்களை சீர்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தில் உரிய மக்களாய் வாழ்வதற்கு துயாவியை கொண்டு துணை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். அக்டோபர் 31ஆம் தேதி சீர்திருத்தல் பண்டிகை. நான் நேற்றுக்கே சொன்னேன், நாளைக்கு எத்தனாவது சீர்திருத்தல் பண்டிகை? 508வது சீர்திருத்தல் பண்டிகை. கடவுள் சீர்படுத்துகிறார். முதலாவது நான் பார்க்கிற பொழுது கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பாக இந்த உலகம் சீர்கெட்டதாக இருந்தது. கடவுளுடைய படைப்பே இந்த உலகத்தை சீர்படுத்துவது. கடவுள் தம்முடைய சாயலிலே மனிதனை படைத்தார். மனிதன் சீர்கெட்டு போனான். ஆகவே சீர்கெட்ட பொழுதே மனிதனை சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படி கடவுள் வசனங்களையும் ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளை தந்து மனிதனை சீர்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் மனிதன் சீர்திருந்தின பாடில்லை. ஆகவே மனிதனை சீர்படுத்துவதற்காக கடவுள் தாமே இந்த உலகத்தில் வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய திருப்பணியை தொடங்குவது என்பது ஒரு பெரிய சீர்திருத்தம். அன்றைய காலகட்டங்களிலே இறை நம்பிக்கை ஒரு சிறிய சாரார்களுக்கு மட்டும் உரியதாக இருந்தது. ஆலயம், தொழுகை, கடவுள் இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்ததில்லை. சொல்லப்போனால் பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரி இப்படிப்பட்ட சிலர்தான் கடவுளை தங்கள் கைக்குள் அடக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையரசு பாவிகளுக்குரியது, ஆயக்காரர்களுக்குரியது, ஏழைகளுக்குரியது. கடவுள் ஏழைகளின் கடவுள் என்பதை கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்திலே ஒரு பெரிய சீர்திருத்தவாதியாக செயல்பட்டார். எப்பவுமே நல்லது சொன்னால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே கிறிஸ்துவனுடைய சீர்திருத்த கருத்துக்கள் அன்றைய அரசியல் தலைவர்கள், சமய தலைவர்கள் அவரை சிலுவையில் அறைவதற்கு அது காரணமாக அமைந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபை இதே போலதான் சில செல்வந்தர்களிடத்திலே, சில ஆசாரியர்கள் என்கிற பிஷப் அல்லது குருமார்கள் கைகளிலே இப்படி சிக்கியிருந்த திருச்சபையை கடவுளுடைய வசனத்திற்கு விரோதமாய் பாரம்பரியங்களையும் மூட நம்பிக்கைகளையும் கொண்டிருந்த திருச்சபையை கடவுள் சீர்படுத்த நினைக்கிறார். ஆகவே சாதாரணமான அகஸ்தியன் குரு மடத்திலே குருவாக
தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கென்று செயல்பட்ட லுத்தர் சாஸ்திரியாரை அவர் பயன்படுத்தி திருச்சபையிலே சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார். சீர்திருத்தம் விசுவாசத்தினால் மாத்திரமே, கிருபையினால், கடவுளுடைய வசனத்தினால் கடவுள் நம்மை சீர்படுத்துகிறார் என்கிற சத்தியத்தை அவர் உலகறிய செய்தார். உண்மையாகவே லுத்தர் சாஸ்திரியார் அவருடைய பெற்றோர்கள் அவரை ஒரு சிறந்த வழக்கறிஞராக மாற்ற வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். சிறு வயதிலிருந்தே சுறுசுறுப்போடு கல்வி கற்றுக்கொள்ள வேண்டி திறமை இருந்த லுத்தர் அவருடைய படிப்பிற்காக கிராமத்தை விட்டு அவருடைய பெற்றோர்கள் பட்டணத்திற்கு சென்று அவரை நன்றாக படிக்க வைத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அவரை ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று அர்ப்பணிக்க மாற்றியது. திருப்பணியிலும் அவர் ஒரு சிறந்த குருவாக கடவுளுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து அவர் தம்முடைய ஊழியங்களை செய்து கொண்டது தருணத்தில் தான் திருச்சபை தலைமைத்துவத்திலே, திருச்சபை மேல்மட்டங்களிலே இருக்கிற சீர்கேடுகள், மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார், வஞ்சிக்கப்படுகிறார் என்பதை அறிந்து திருச்சபையை சீர்படுத்த முயற்சிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, முதலாவது சீர்திருத்தப்பட வேண்டியவர்கள் நாம். வசனம் சொல்லுகிற ரோமர் 13:14 நாம் வாசிக்கிறோம், தீய இச்சைகளோடு தூண்டும் ஊன் இயல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடு. முதலாவது சொல்லுகிறார், நம்முடைய வாழ்வில் இருக்கிற தீமை, அநீதி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கரைகள், களங்கங்கள், இதை நாம் விடுத்து சீர்படுத்தப்பட வேண்டும். முதலாவது நான் சீர்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஒழுக்கத்தில், என்னுடைய நடக்கையில், என்னுடைய பேச்சு, என்னுடைய ஆண்டவருக்கு தொண்டாற்று. லுத்தருடைய வாழ்க்கை அதுதான் நமக்கு படிப்பினை. லுத்தரை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் அகஸ்திய குருமடத்திலே இறையியல் பயின்று கொண்டிருந்த காலத்திலே அவர் சரியாக உணவு உட்கொள்ள மாட்டார். உணவு உட்கொள்ளாமல் கடவுளுடைய சமூகத்தில் தன்னை வருத்துவார். அதே போல இரவு தூங்காமல் இருந்து கடவுளிடத்திலே ஜெபித்து கடவுளுடைய இரக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, கடினமான வேலைகளை, கடினமான காரியங்களை அவர் செய்து கொண்டார். அந்த அளவிற்கு அவர் தீவிரமாக கடவுளை மேல் பற்று கொண்டவராக இருந்தார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னை முழுமையாக சீர்படுத்தி கொண்டு இருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதும் அதுதான். அப்படி சொல்லுங்க, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம், கடவுளும் அவர் தான். நம்முடைய ஆளுகையும் நாம் இருக்கிற வாழ்வும் இந்த உலகத்துக்குரியதல்ல. கொலோசியர் திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிற பொழுது 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5 வசனங்களிலே, நாம் இந்த உலகத்துக்கு சார்ந்தவைகளை அல்ல, மேலானவைகள், கடவுளுக்கு அடுத்த காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே செயல்படுத்த நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கி மாம்ச இச்சைகள் அல்ல உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதல்ல ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சீர்திருத்த வாழ்க்கை, கடவுளுக்குரியவைகளை, மேலானவைகளை நாம் சிந்திக்க செயல்பட ஆண்டவருமே அழைக்கிறார். கடவுள் உண்மை உள்ளவர். சங்கீதம் 89 சொல்ல உண்மை, அதான் கடவுளுடைய அடையாளம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உண்மையுள்ள மக்களாய், இறை தொண்டர்களாய் நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலேயும் நாம் வாசிக்கிற பொழுது, கடவுள் அவர் மேலானவைகளை சிந்திக்கிற நாம், நம்முடைய எண்ணங்கள் மேலானவைகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய செயல்கள், மாம்ச கிரியைகள் எல்லாம் கடவுளுக்குரியதாக இருக்க வேண்டும், ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். சிறந்த பண்புகளையும் குணங்களையும் நாம் வெளிப்பட, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்துகிற முதலாவது செயல்பட்டது. நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படுகிற பொழுது அது நம்முடைய குடும்பங்களை சீர்படுத்தும், அது சமூகத்தை சீர்படுத்தும், திருச்சபையை சீர்படுத்தும். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, யாத்திரையாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது அவர் சொல்கிறார், மோசே, ஆரோன், இஸ்ரவேல் மக்களுடைய மீட்பின் பணி, கடவுள் இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக கடவுள் மோசையை தேர்ந்தெடுக்கிறார். மோசை பலகீனமான மண்பாண்டம் என்று கடவுளுக்கு தெரியும். ஆகவே மோசைக்கு உதவி செய்வதற்கு ஆரோனை தேர்ந்தெடுக்கிறார். மோசையோடும் ஆரோனோடும் அவர்கள் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய்
ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற எதிர்பார்க்கிற சீர்திருத்தம் நம்முடைய இறை பணிகளிலே, நம்முடைய பணி வாழ்வுகளிலே நாம் செய்கிற எந்தெந்த பணியாக இருக்கட்டும், இறை அழைப்பு ஊழியமாக இருக்கலாம், அல்லது ஆசிரியராக இருக்கலாம், என்னென்ன கடவுள் அல்லது இல்லத்தரசியாக இருக்கலாம், என்னென்ன பணி பொறுப்புகளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த பணியை நாம் இணைந்து செய்ய அழைக்கப்படுகிறோம். இணைந்து செய்ய அழைக்கப்படும். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஜெபமே அப்படிதான். பிதாவே, நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு தருகிற அழைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சீர்திருத்தம் என்பது நாம் இணைந்து செயல்படுகிற காரியம். ஒற்றுமையோடு, ஒரே மனதோடு. அது திருச்சபை குறித்து சொல்கிற பொழுது அவர்கள் ஒரே மனமும் ஒரே எண்ணமும் ஒரே சிந்தனையும் ஒரே செயலுமாக இருந்தது. இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து திருச்சபை எங்கோ விலகி போயிட்டு, குடும்பங்களிலே, பணி செய்கிற இடங்களிலே எல்லாம் அந்த எண்ணம் சிந்தனையை நாம் ஆகவே இன்றைக்கி இரண்டாவது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற சீர்திருத்தம் என்பது நாம் இணைந்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். தனி மரம் எப்பொழுதும் தோப்பாகாது. எப்பொழுதும் தனி மனித வாழ்க்கை அல்ல திருச்சபை விரும்புகிற விசுவாசம். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் பிரியமான கூட்டு கடவுளோடு நாம் இணைகிற, சக மனிதர்களோடு அன்பு செய்கிற, இணைந்து செயல்படுகிற வாழ்க்கை. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய அந்த விடுதலை பயணத்தை குறித்து நான் பார்க்கிற பொழுது மோசேயினுடைய தலைமைத்துவத்தின் கீழிலே அவர்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு செயல்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அமலக்கியரோடு உள்ள யுத்தம் இடையில போதகர் அதை நமக்கு அருட்செய்தியில் சொன்னார். அதில் சொல்கிற பொழுது மோசே தன்னுடைய கைகளை எப்பெல்லாம் உயர்த்தி கொண்டிருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் வெற்றி பெற, அவர் கை தளர்ந்து போகிற பொழுது அப்போது என்ன செய்கிறாங்க, அவரும் எல்லோரும் வந்து அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. யோசுவா, இளைஞர்கள் எல்லாம் அவர் தாங்கி பிடிக்கிறாங்க. அது ஒரு ஒற்றுமை, ஒரு கூட்டு. அதுதான் விடுதலை வாழ்வின் அனுபவம். இன்றைக்கு ரட்சிப்பு கடவுளால் மீட்கப்படுகிற நமக்கு கடவுள் தருகிற சீர்திருத்தம் என்பது நாம் எப்பொழுதுமே குறுகிய எண்ணத்தோடு நான் என்கிற எண்ணங்களை விட்டு, என் சமயம், என் ஜாதி, என் குடும்பம், என் உறவு என்கிற இதை உடைத்தறிந்து நாம் எல்லோரும் இனங்களையும் மொழிகளையும் எல்லைகளை கடந்து, அதான் கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய அரசு, அந்த எண்ணத்திலே நாம் சீர்பெற நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கடவுளுடைய அரசு. கடவுள் அரசர். நான் வாசித்த யோவான் நற்செய்தி நூலிலே சொல்கிறார், நீர் ராஜாவா? ஆம், நீர் தான் சொல்லியிருக்கிறீர். எல்லோரும் ராஜாவாக கொண்டாடப்படுகிற கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவருடைய ஆளுகை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆளுகை சத்தியத்தையும் அன்று சொல்ல, நானே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கமே, அவருடைய ஊழியம் சொல்லுகிற பொழுது, மனந்திரும்புங்கள், சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வந்தது நோக்கமே, அவர் சொல்லுகிறார், நாம் மனந்திரும்ப வேண்டும். அவருடைய பணி நற்செய்தி அறிவிப்பது. கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நோக்கம் இறை அரசுக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே மூன்றாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் இறை மக்கள், இறை அரசுக்குரிய மக்கள், இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆகவே நம்முடைய ஆன்மீகத்தை நாம் ஆலயத்திலே கடந்து வருவதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் எல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்தின் சிந்தனையை வெளிப்படுத்துகிறதாக, கடவுளுடைய ராஜ்யத்தின் மக்களாக நம்மை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டதும் 70 பேரை அவர் கிராமங்களுக்கு அனுப்புகிறதும், அவர் தம்முடைய விண் ஏற்றத்தின் போது சிஷ்யர்களுக்கு நமக்கு கொடுக்கிற பிரதான கட்டளையும் அதுதான், நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போங்கள். கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பெரிய பணியை, பொறுப்பை கடவுள் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கும் இறை அரசை கட்டி எழுப்புவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எங்கோ இருந்த மிஷினரிகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல கடந்து வந்து நம்முடைய மூதாதையருக்கு ஆண்டவருடைய அன்பை சொன்னதினாலே இன்றைக்கு நாம்
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இறை அன்பை அறியாதவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்விலும். ஆகவே இன்றைக்கு நாம் சமூகம் குடும்பம் எல்லாம் அந்த உன்னதமான பொறுப்பையிலிருந்து விலகி போகிறோம். ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சீர்திருத்தம் என்பது இறை கட்டளைகளை கீழ்ப்படுகிற மக்களாய் கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷத்தை நாம் பரப்புகிற கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற மக்களாய் நாம் இணைந்து செயல்படுவதற்கு தனிமனித வாழ்க்கையின் மாற்றம் அடித்தளமாய் அமைய ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட உண்மையான சீர்திருத்தத்தை கடவுள் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏழை எளிய மக்களை, விதவைகளை, அநாதவைகளை, ஆதரவற்றவர்களை, பாவிகள் என்று சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள், தொழு நோய்களினாலே பாதிக்கப்பட்ட நோய்களினாலே பாதிக்கப்பட்டு கடவுளுடைய சாபம் என்று சொல்லி குடும்பங்களும் உறவுகளும் சமூகம் புறக்கணித்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் நின்றார். இன்றைக்கு நாம் திருச்சபை குடும்பங்கள் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நிற்கிறது தான் இறை அரசின் உன்னதமான நிலை. அப்படி நம்முடைய எண்ணங்களும் வாழ்க்கையிலும் சீர்திருத்தப்பட இந்த சீர்திருத்த காலம் நமக்கு துணையாய் அமைய தூயாவியானவர் இந்த வசனங்களை கொண்டு நமக்குள் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானமுடைய நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 556வது பாடலை பாடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கமும் மிகுந்த அன்பும் கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வை சீர்பட நீர் தருகிற உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி.
ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்வு சீர்படுத்தவும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இணைந்து வாழவும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் உரத்த கூறி உம்முடைய அன்பின் உறவுக்குள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அந்த சீர்திருத்தப்பட்ட சிந்தனையை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். இந்த காலை பொழுதிலும் உடைய பரிசுத்த சமூகத்தில் தங்களை இணைத்து உம்மை நோக்கி பார்க்கிற உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர் தம் குடும்பங்கள் வாழ்வு பெற உதவி செய்யும். வெளியூர்கள், கடல்கள், தூர தேசங்களில் இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இத்திருச்சபையின் தற்புடைய ஊழியங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். ஆராதனைகள் எல்லாவற்றும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி திட்டங்களில் ஆண்டவர் நீர் உம்முடைய தயவையும் கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை கத்திற்க நோக்கி பாரும். விசேஷமாய் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற அறுவை சிகிச்சைகளை தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பணிவிடைகளையும் பராமரிப்பிக்க பெற்றுக்கொள்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்திற்க நோக்கி பாரும். உம்முடைய இரக்கத்தையும் கிருபைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். தங்கள் அன்பானவர்களை இழந்து துக்கத்திலும் வேதனைகளிலும் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலை ஆண்டவர் தாரும். எங்களையும் உம்முடைய கரங்களிலே மறைத்து ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எங்கள் உழைப்பு, தொழில் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நாங்கள் மேற்கொள்கிற பயணங்களிலே ஆண்டவர் கூடையிலும் எங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய தலைமுறை வாழ்வின் நன்மைகளை ஆசீர்வதித்து தாரும். உலகம் எங்கு நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ பணிகளையும் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபையிலே ஆண்டவரை ஒரு சீர்திருத்தப்பட ஒரு புதிய நிர்வாகத்தை தந்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து வருகிற நாட்களிலே சீர்திருத்தப்பட்ட திருச்சபையாய் உடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நன்றியோடு நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற உடைய பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அப்படி தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். அநேக ஆண்டுகளை தலைமுறை நன்மைகளை பெற்று கடவுளுக்கு நன்றி சொல்ல அருள் தாரும். குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்து மன்னித்தருளும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தப்பரப்படத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த விடயங்களாக எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாள் நாங்கள் வேண்டிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மணி எங்களை சோதனைக்கு உட்படுத்தலாமத்தையும் பிடித்துக் கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமை என்னைக்கும் உணவுகளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூயாவியானுடைய நியோனிக்கும் இடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றுமென்று சதா கால தங்கி தடுத்திருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.